நான் பார்க்காத பாட்டிலே கிடையாது. அதாவது ரூ. 60லேருந்து ஒரு ரூ. 60,000 பாட்டில் வரையும் பார்த்துட்டேன். அவர் ரோபோ சங்கரே பல பேட்டிகளில் வந்து சொல்லியிருக்காரு, மது குடிச்சதால தான் இந்த மாதிரி எனக்கு உடம்புல இந்த மாதிரியான ப்ராப்ளங்கள் வந்துச்சு. இனிமேல் யாரும் அது மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு அவரே ஒரு வார்னிங் கொடுக்குற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. இதை அவரே சொல்லியிருக்கிறார் என்று சொல்லும் பொழுது எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்கிறது. அவருக்கு வந்து ஷூட்டிங்கின் போது அவருக்கு நீர் டீஹைட்ரேஷன் இருந்தது. திடீர்னு அவருக்கு பிபி குறைஞ்சது, மூச்சு திணறல் ஏற்பட்டு அவரை அட்மிட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி தான் செய்தி. அதுக்கு பின்புலத்தில் வந்து அவருக்கு மஞ்சள் காமாலை நோயும் இருந்தது என்பதையும் பத்திரிகையில், தொலைக்காட்சியில் நம்ம கேள்விப்பட்டோம். அதாவது குடிப்பழம் குடிக்கிறவர்களுக்கு முதல்ல வந்து சிறுநீரகம் தான் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுதே உண்மையா? முதல்ல பாதிக்கிறது டைரக்ட் எஃபெக்ட்னு சொல்லுவோம், இன்டைரக்ட் எஃபெக்ட்னு சொல்லுவோம். டைரக்ட் உடனே பாதிக்கப்படுவது கல்லீரல், லிவர் தான். சிறுநீரக பாதிப்பு பின்னால் வரும். இன்றைக்கி கூட ரோபோ சங்கர் அவர்களுடைய குடும்பத்தினுடைய அனுமதியுடன் நாம் இதை செய்திருக்க வேண்டும். அவர் நல்லெண்ணத்தில் அவர் மூலமாக இந்த செய்தி மக்களுக்கு போய் சேரணும் என்கிறதுக்காக அவர் பெயரை பயன்படுத்துறதுக்கு நம்ம அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கணும். 100% உண்மையாக சொல்கிறேன். ஏறத்தாழ 20 ஆண்டுகளுக்கு முன்பே ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதணுன்னே நான் ஒரு 2 லைன் தமிழ் எழுதுவேன். உங்களுக்கு சிறுநீரக பாதிப்பு இருக்கிறது, அதனால் வலி நிவாரண மருந்துகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம், மாதம் ஒரு முறை கட்டாயம் சோதனைக்கு வரவும் அப்படின்னு ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் முதல்ல கையால் எழுத ஆரம்பித்தேன். அப்புறம் ரப்பர் ஸ்டாம்ப் போட்டேன்.